துருவம் நிலப்பரப்பில் இந்த நீர் மேலாண்மை இந்த விஷயத்தை சரி பண்ணணும் இல்லையா. நிலம் வாங்கியாச்சு, எல்லா பக்கட்டும் அதுவும் அந்த ஃபென்சிங் தெரியுது, அது நெட்டிலும் நெடுகிலும் பைப்லைன் வருது. ஏன்னா முழுக்க மரங்கள் காடு மாதிரி உருவாக்கணும்னு விருப்பம். அதனால் அதுக்குண்டான நீர் மேலாண்மைக்கான பைப்லைன் ப்ளம்பிங் குழாய் அமைப்பெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இதுதான் இது பார்த்திங்கன்னா இது கிணறு. இந்த கிணறை சுற்றி இந்த வேலைகள்லாம் முடிஞ்சாச்சு. இதில் இந்த கிணறுல ஒரு இது சொல்லணுன்னா, இந்த கிணறு பாருங்கள், இப்போ வெயில்னால கொஞ்சம் தண்ணி கீழே இறங்கியிருக்குது. மழை காலம் வந்தால் வந்துடும். அதுவும் இந்த இடத்துல அந்த கிணறோட ஒரு பொந்து தெரியுது பாருங்கள். இந்த மேலே இருக்கிற பொந்து, இதில் ஆந்தை 2 முட்டை வச்சு இப்போ அதுக்குள்ளே 2 குஞ்சுங்க இருக்குது. அது இருட்டாக இருக்கிறனால சரியாக தெரில, ஆனால் எனக்கு தெரியுது. இங்கே கேமராவில் அது கவர் பண்ண முடியல. அருமையாக உட்காந்துருக்குங்க. தாய்ப்பறவை வந்து அப்பப்போ இங்கே வந்துட்டு, இப்போ நம்ம யாராவது வந்தோம் அப்படின்னா அப்படியே இங்கே இந்த மரத்தில் வந்து உக்காந்துக்கும். நம்ம போயிட்டோம்னா அங்கே வரும். இது அருமையாக இருக்குது. உள்ள 2 ஆந்தை குஞ்சுகள் பார்க்க முடியுதா? பார்ப்போம். ஏதோ தெரியல, கேமராவுக்கு கவர் ஆகலை, ஆனால் என்னால் பார்க்க முடியுது. இது கிணறுலேருந்து பைப் இது வழியாக வந்து இங்கேருந்து தான் பிரியுது. இது ஒரு 2 நாளாக இங்கே முழுக்க 2-3 நாள் வேலைகள் நடந்தது. இதிலேருந்து ஒரு 3 பைப் கொண்டு போய், அதாவது இங்கேருந்து இது வழியாக வந்து இந்த இடத்து பக்கம் திரும்பி இந்த பூமிக்கு அடியில் ஒரு 8 இடத்துல அங்கங்கே பைப் இருக்கும். அங்கே 1 2 அந்த வேப்ப மரம் இருக்குல்லையா, அந்த முன்னாடி இருக்கிறது தேக்கு மரம், அந்த உள்ள பின்னாடி இருக்கிறது வேப்ப மரம். அங்கே 3, அதுவும் அங்கே 2 வேப்ப மரத்துக்கு நடுவில் 4, அதுக்கு அடுத்து அந்த கூரைக்கு அந்த பக்கம் 5, அங்கே 1 6 7 8 அந்த கடைசியில் இருக்குது. எல்லாத்துக்கும் இங்கேருந்து போய் பிரியும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்போ நேராக இருக்குது பார்த்திங்களா, நேராக ஒரு தொட்டி தெரியுது. அங்கே ஒரு ஸ்கூட்டர் நிற்கிது இல்லையா, அந்த தொட்டிக்கு மேலே பைப் நீட்டிகிட்ருக்கு. அங்கே தான் வந்து ஒரு நீச்சல் குளம் மாதிரி அமைக்க கட்டுப்பாடு. அந்த தண்ணி அங்கே வந்து கொட்டுறது. பைப்பு ரொம்ப நீளமாக விட்டுருக்கோம், அப்புறம் கட் பண்ணிடுவோம். அந்த இடத்துல குழி எடுத்து இங்கே வரவங்க எல்லாம் விருப்பமாக குளிச்சுட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த பைப் இப்படியே இங்கே திரும்பும். இங்கேருந்து வந்து இந்த பக்கம் திரும்பி இது நேராக போகுது. இடையில ஒரு மரம் இருக்கு இல்லையா, இது வந்து சந்தன மரம். இது தானாக வந்தது, யாரும் நாங்கள் வைக்கலை. இது நடுவில் கொஞ்சம் காஞ்சுது, இப்போ திருப்பியும் இலைகள்லாம் துளிர்க்க ஆரம்பிக்குது. சந்தன மரம். இந்த பைப் நேராக இங்கே வந்து இந்த ஜங்ஷன் இதில் கொடுத்து அந்த பக்கம் திரும்பி இருக்கு இல்லையா, அது இந்த பக்கம் நிலப்பரப்புக்கு எதாவது தேவைன்னா எடுத்துக்கலாம். இந்த கீழே கேட் வால் போட்டு இங்கே பள்ளம் தோண்டப்பட்டிருக்கு இல்லையா, இது வழியாக பைப்பு கொடுத்து, இது பக்கத்து நிலம். இப்போ அங்கே பயிர் நட்டுருக்காங்க, வளர்ந்துட்டுருக்கு. இது வரைக்கும் பள்ளம் இருக்குது. இதுக்கப்புறம் இது கையில் பறிக்கணும். இங்கே ஜேசிபி போகாது,
அதனால் இப்போ இந்த பள்ளத்தில் வந்து இங்கே தான் ஒரு பெரிய நீர்நிலை தொட்டி, ஒரு டவர் மாதிரி அமைச்சு 15 அடி உயரத்துக்கு, அதுக்கு மேலே தொட்டி ஒரு 5000 லிட்டரோ இல்லை 3000 லிட்டரோ தண்ணியோ இங்கே வச்சோம்னா இந்த ஃபென்சிங்கை சுற்றிலும் அந்த பைப்பு கொண்டு போகணும். அங்கங்கே ஒரு 40 அடிக்கு ஒரு கேட் வால் வச்சு அங்கேருந்து ஓஸ் பைப் போட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி. எனக்கு சொட்டு நீர் பாசத்தில் உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்போ நிறையா தொழில் முன்னேற்றம் அடைஞ்சு சொட்டு நீர் பாசனம் வச்சு அதுக்கு ஒரு மொபைல் ஆப்பு கொடுத்து எங்கேயோ இருந்து ஆன் பண்ணலாம். நம்ம தோட்டத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கேமரா வச்சுக்கிறாங்க, அப்புறம் எங்கேயோ இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டைமுக்கு ஆன் பண்ணி இந்த டைம் ஆஃப் பண்ணுறது. அந்த தாவரத்துக்கும் நமக்கும் தொடர்பே இல்லாமலாம் இருக்கும். இப்போ இதில் ஓஸ் பைப்பு டியூப் போட்டு தண்ணி ஊற்றும் போது தினமும் அந்த தாவரத்தை பார்ப்போம். தினமோ இல்லை வாரத்தில் 2 நாள் தண்ணி ஊற்றினாலும் பார்ப்போம். அப்போ அதுலேருந்து ஒரு புதிய தளிர் ஒன்று தழைச்சி வரும்போது அதை பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் இன்னும் வளர்ந்து ஒரு மொட்டு அதில் வந்ததுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் அனுபவிக்காமல் எங்கேயோ இருந்து மொபைலில் நான் டெக்னாலஜியில் நான் தான் ராஜான்ற மாதிரி எங்கேயோ இருந்து ஆன் பண்ணி ஏதோ வாங்கி போட்டோம், பெருமைக்கு வெளியில் பேசிக்கிறதுக்காண்டி வாங்கிறது. வாங்கணும். ஒரு நிலப்பரப்பு நமக்கு இறைவனால் ஒரு பொருள் அமையுது அப்படின்னா அங்கே வாழணும். வாழ்கிறதுக்கு தானே வாழ்க்கை. அதை விட்டுட்டு பெருமை பேசுகிறதுக்கும் எனக்கு அங்கே இத்தனை ஏக்கரில் தோட்டம் இருக்குது, இங்கே இத்தனை ஏக்கரில் தோட்டம் இருக்குது, பெருமை பேசவா வாங்குகிறோம். அப்படி இந்த நீர் மேலாண்மை அது இன்றைக்கி காலையில் நான் ஆளுங்களை வர சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த பைப்புக்காக ஜேசிபியில் தோண்டின பள்ளமெல்லாம் மூடணும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்து நான் 7 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டேன். 7 மணிக்கு இங்கே வரும்போது இன்றைக்கி வெயில் அவ்வளோவா இல்லை. இல்லைனா இங்கே பயங்கரமாக இருக்கும் வெயில். நேற்றெல்லாம் நிற்கவே முடியல. ஆனால் இன்றைக்கி காலையில் ரொம்ப நல்லாயிருக்கு. வரும்போது அவ்வளோ ஒரு ரம்மியமாக இந்த மலைகள் மேலே இன்னும் கூட மேகங்கள் இருக்குது. இந்த மலை மேலே மேகங்கள்லாம் அப்படியே தவழ்ந்து அதாவது ஆடுகள் மேய்கிற மாதிரி மேகங்கள் மேய்ஞ்சிட்டு. அப்புறம் இது நம்ம நிலப்பரப்புக்குள்ளே அங்கே தூரமாக அந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்திங்களா, ஏதோ இந்த பூக்கள் இதெல்லாம் ஊமத்தம்பூ. அப்படியே மழையில் முளைச்சி வளர்ந்து அவ்வளோ பூக்கள். நேற்றெல்லாம் மொட்டுகளாக இருந்துச்சு, இன்றைக்கி காலையில் எல்லாம் மலர்ந்துருந்துச்சு. இன்றைக்கி காலையில் இது எனக்காகவே படைக்கப்பட்டது போல் இருந்துச்சு. உள்ளே வரும்போதே அதுவும் அந்த தான் கேட்டு போட்டாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது வழியாக உள்ளே நான் இருசக்கரத்தில் வரும்போது இடது பக்கத்தில் இவ்வளோ பூக்கள். அப்புறம் வெயிலும் இல்லை. இந்த மேகக்கூட்டங்களையும் பார்த்துட்டே வந்து இங்கே அமர்ந்தேன். நான் போன வீடியோவில் சொன்னபடி அந்த எதிர்த்த வீட்டுக்கார் செல்வராஜ் ஐயான்னு அவரும் அவர் மனைவியும் எனக்கு காலையில் இங்கே பாருங்கள் அந்த கூடையில் அரிசி கஞ்சி, தாளித்த மாங்காய் ஊறுகாய், ஐயப்பா ஒரு சட்டி கஞ்சியே குடிச்சிட்டேன். அந்த மாங்காய் தாளித்த மாங்காய், அதான் பழமொழி சொல்லுவாங்க, மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊறுகாய் ஊட்டும்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த தாளித்த ஊறுகாயும் அத்தனை ஊறுகாய் இருந்துச்சு. அதை கடிச்சிக்கிட்டே சாப்பிட்டது ஒரு தூக்கு சட்டி, அதுக்குள்ளே தூக்கு சட்டி இருக்குது. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதான் அங்கே ஒரு அட்டையை பிரித்து போட்டு அதில் படுத்துக்கிறது. ஆளுங்க வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க வரல, வேறு பக்கம் போயிட்டாங்க. சரி என்ன இன்றைக்கி வேலையை முடிக்கணுமேன்னு சொல்லி இதோ இது நெடுகிலும் அந்த பைப்பு வரைக்கும் அந்த பைப் எல்லாத்தையுமே சரி மம்முட்டி இருந்துச்சு நம்மளே பண்ணுவோமே அப்படின்ட்டு சட்டையை கழட்டி போட்டு இறங்கி. ஏன்னா ஜேசிபியில் மூடணும்னா எடுத்தோடனே மூடணும்னா பெரிய பெரிய கற்கள் விழுந்து பைப்பு உடஞ்சிரும். அதனால் முதல்ல கையால் மூடணும். மண்ணை தள்ளி கையால் மூடிட்டு அப்புறம் ஜேசிபி வச்சு சமன்படுத்திக்கலாம். அப்படி அதுவும் அங்கே இருக்கு இல்லையா அந்த ஜங்ஷன், பைப் ஜங்ஷன், அங்கேருந்து இது வரைக்கும் காலையில் முழுசாக முடிச்சுட்டு தான் சாப்பிட்டேன். பரவாயில்ல, நம்ம உடலும் அற்புதமாக எதுக்கும் தயாராக இருக்குன்றதை இதில் உணர முடிஞ்சுது. இறைவனுக்கு நன்றி. இந்த அற்புத உடலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பையும் அருளிய இறைவனுக்கு நன்றி. அந்த பைப்லைன்
இப்போ இந்த கேட் வால் வந்து இந்த பக்கம் நிலப்பரப்புக்கு தண்ணி பாயிற மாதிரி, அதுவும் அங்கே நிற்கிறதுல அந்த பக்கம் ஒரு பெண்டு போட்டு கேட் வால் வைக்கணும், அது அந்த பக்கம் நிலப்பரப்புக்கு போகிற மாதிரி. இப்போ இங்கேருந்து அப்படியே அந்த அடுத்த பைப்பு இது ஒரு பாருங்க, இது இந்த பக்கம் நிலப்பரப்புக்கு, இன்னொன்று இந்த பக்கம் திருப்புற மாதிரி இதுலேயே வைக்கணும். இல்லை இந்த பக்கம் தண்ணி நிறைஞ்சு தானாகவே ஒரு மடை திறந்தோம்னா அது இந்த பக்கம் நிலத்துக்கும் பாயும். இப்படி இது நெடிகளும் வேப்ப மரங்கள் இங்கே ஒரு 12 மரங்கள் இருக்குது அங்கங்கே. இன்னும் நிறையா மரங்கள் நம்மளும் வைக்கணும். இந்த தண்ணி வேலை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது மர நடு விழா தான். அப்போ எல்லோரும் வாங்க, உங்கள் கையால் ஒவ்வொருத்தரும் ஒரு மரத்தை நடுங்க. அந்த ஏற்பாடும் இங்கே பண்ணலான்னு தான் இருக்கும். பிள்ளைங்களோட குடும்பத்தோடு வந்து ஆளுக்கு ஒரு மரம் செடி தாவரங்களை நடும் விழா அது. இதெல்லாம் அடுத்த நம்மளுடைய ஃபென்சிங் தான். இது இங்கே இருக்குல்ல, இது ஒரு சந்தன மரம். சந்தன மரம் தான் ரொம்ப ரொம்ப பிகு பண்ணுதுன்னு சொல்லுவாங்க, அப்படி போல் இருக்குது. திடீர்னு இப்படி ஆகும், திடீர்னு பார்த்தா குப்புன்னு இலையெல்லாம் வந்து தெளிவாக இருக்கும். இங்கே ஒரு பைப்லைன், இங்கே நம்ம இங்கே வேலி போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வேப்ப மரத்தை சுற்றி தான் ஆடு கட்டியிருந்தாங்க. பக்கத்து காட்டுக்காரங்க வந்து ஆடு இங்கே இந்த சுற்றி கட்டி இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த இடம் சுத்தமாக இருக்குது. இந்த இடம் வளமாகவும் இருக்கும், அந்த ஆடுகள் இருந்ததுனால அதுங்களுடைய உரம் இதெல்லாம் இங்கே புதுசாக எல்லாம் போட்டாச்சு. இந்த மண்ணுக்கு அடியில் இருந்த பைப்பு வந்து ஏற்கனவே இந்த நிலம் வச்சுருந்தவங்க போட்டது. அது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் சோதனை பண்ணும்போது ஒரு சந்தேகமாக தான் இருந்துச்சு. பார்த்தா அது நல்லாவே இருந்துச்சு அந்த பைப் பூமிக்கு அடியில். இல்லைன்னா ஸோ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து அந்த பக்கம் போய் அப்புறம் இந்த பக்கம் திரும்புறது எல்லாத்துக்கும் பைப் போட்டோம்னா செலவு ஒரு பக்கம், வேலையும் அதிகம். ஆனால் அது இறைவன் அவர்களால் நமக்கு அந்த பைப்புகள்லாம் அருமையாக இருந்துச்சு போட்டு. இதெல்லாம் அந்த வெளியில் நீட்டிருந்ததெல்லாம் ரொம்ப வருஷம் ஆனதுனால இட்டு போய் கை வச்சோன்னா உடையிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதெல்லாம் மாற்றிட்டோம். இதோ அங்கே ஒரு இது, இங்கே ஒரு இது இருக்குது. வெளியில் இருந்ததெல்லாம் மாற்றிட்டு போட்டோன்னே அங்கங்கே தண்ணி ரொம்ப அருமையாக அந்த கடைசி வரைக்குமே தண்ணி ஃபோர்ஸாக வேகமாக பீச்சிட்டு அடிக்கிற மாதிரியான தண்ணீர் வருது. அது பார்க்கவே மகிழ்ச்சியாக இருந்தது. என்னோடய பேரன் துருவனை இங்கே கூட்டிகிட்டு வந்து குளிக்கணும் அப்படின்னு விருப்பம். அவனும் கேட்பான், தோட்டத்தில் போய் குளிக்கலாம் தாத்தா அப்படின்னு. சரி, அப்போல்லாம் இந்த பைப் லைன்லாம் போடலை. இப்போ போட்டுட்டு இப்போ எங்கே வேணாலும் குளிக்கலாம், எங்கே வேணாலும் திறந்தா தண்ணி வரும். அதனால் சுற்றி சுற்றி குளிக்கலாம், அப்படி இருக்குது. இதுதான் மோட்டர் சுவிட்சு. இங்கே நம்ம இதுக்குள்ளேயே ஒரு மின் கம்பம் இருக்குது. இது ஒரு முருங்கை மரம், ரொம்ப வருஷத்தோட மரம். நல்லா இப்போ மழை கொஞ்ச நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி பெஞ்சதில் நல்லா துளுத்துருக்கு. காய்களும் காய்க்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த அறை, இப்போ இந்த பள்ளம் வெட்டிருக்கு பார்த்திங்களா, இங்கே தான் வந்து இந்த ஒரு டவர் மாதிரி மேலே ஒரு 15 அடி உயரத்துக்கு டவர் மாதிரி எம்எஸ் இரும்பில் செஞ்சு அதுக்கு மேலே ஒரு 3000 லிட்டர் தண்ணி டேங்க் வச்சு இந்த ஃபென்சிங் பூரா பைப்லைன் கொண்டு போய் எங்கெங்கே மரங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் பைப் போட்டு ஊற்றுற மாதிரி. இந்த ஒரு டேங்க் நிறுவறதுக்கே இந்த டவர் மாதிரி செய்கிறோம் இல்லையா, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாட்ட வருது. அதன் பிறகு டேங்க் அது ஒரு 45,000 ரூபா வரும். இப்போ விலைவாசிலாம் அப்படி இருக்குது. இந்த
பொருட்கள் வாங்கி இந்த நீர் மேலாண்மை, அப்புறம் முழுக்க பைப்லைன் கொண்டு போகிறது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 லட்ச ரூபா செலவாகும். இதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். இது சார்ந்து இந்த நீர் மேலாண்மைக்கு நம்ம உறவுகள் யாராவது பங்களிப்பாக நீங்கள் ஏதாவது விரும்புனீங்கன்னா விருப்பத்தோடு பங்களிப்புகளை வழங்குங்க. அது எனக்கும் இந்த செலவுகள் செய்கிறதுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். இன்னும் நிறையா செலவுகள் இருக்குது, ஒவ்வொன்றா பண்ணுவோம், உணர்த்தல்கள் வரும்போது செய்யலாம் அப்படின்ற ஏற்பாடு தான். நிலத்தில் இருக்கக்கூடிய படர்ந்திருக்கிற ரொம்ப பொடி தாவரங்கள் இருக்கக்கூடிய பூக்களை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது நம்ம நடந்து போகிற வேறு ஏதோ சிந்தனையில் நடந்து போனோம்னா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தோம்னா இதெல்லாம் கண்ணுக்கு இது புலப்படும். இவ்வளோ அங்கே பாருங்கள், நான் இவ்வளோ கேமரா கிட்ட வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் எழுந்து நிற்கிறேன், எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதாவது நிலத்தோட தன்மையை சொல்லுவாங்க. இந்த வயலட் கலர் பூக்கள் எந்த நிலத்தில் பூக்குதோ அந்த நிலம் எல்லா தாவரத்துக்கும் உகந்ததான நிலம் அப்படின்னு சொல்லி விவசாய ஆராய்ச்சியில் சொல்லுவாங்க. இந்த வயலட் கலர் பூக்கள் நிலத்தில் வந்துருச்சுனாவே அந்த நிலத்தில் எல்லா விதமான மரங்கள் தாவரங்கள் வரும், வளர்வதற்கு ஏற்ற பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 வேப்ப மரம் இங்கே வச்சேன் நானே. இது ஒரு வேப்பங்கன்று, அப்புறம் இது ஒரு வேப்பங்கன்று. இந்த வேப்பங்கன்றுகளுடைய வரலாறு ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்ம ஈரோடு ஆராயோக மையம் இருந்துச்சு இல்லையா, அங்கே நாங்கள் செடிகள் வச்சுருப்போம் தொட்டியில். அதில் வளர்ந்தது தானாக, அதை காப்பாற்றி இங்கே கொண்டாந்து வச்சாச்சு. அதே போல் அங்கே மருத்துவத்துக்கு வந்தவங்க யாரோ பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு அதில் விதைகள் அந்த தொட்டியில் போட்டாங்க போல், அது வளர்ந்துருந்துச்சு. அதில் வளர்ந்த பப்பாளி கன்று தான் இது. இதுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 2-3 வச்சுருந்தேன். இதுங்க வேலி போடுறதுக்கு முன்னாடி இது ஞாபகம் இல்லாமல் வச்சுட்டோம், ஆடு தின்றுச்சு. இதோடைய வரலாறு, இதை காப்பாற்றி நான் முதல்ல எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். சென்னையில் இருக்கிற நம்ம வீட்டில் வச்சுருந்த தொட்டியில் இந்த வேப்பங்கன்று இதெல்லாம். நான் குடியிருக்கிற வீட்டில் முதல் மாடியில் இருந்த ஒருத்தங்க வீட்டில் அவங்களும் நிறையா செடிகள் வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க. காலி பண்ணி போயிட்டு அவங்க தொட்டிலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது இங்கே தான் இருந்துச்சு. அந்த சுத்தம் பண்ணாமல் இருந்ததுனால அந்த வீட்டோட சுத்தம் பண்ணக்கூடிய நபர், ஒரு வயசானவர், அவர் என்ன பண்ணார்னா, அவர்கிட்ட சொன்னாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிங்கன்னொன்னே. இந்த 2 நாள் கழித்து நான் ஈரோடு வந்துட்டு போகிறேன், தொட்டியை காணோம். ஐயோ என்ன காணுமே அப்படின்ட்டு அந்த இன்சார்ஜ் அவர்கிட்ட கேட்டோம். அவர் நல்லா க்ளீன் பண்ண சொல்லிட்டேனா சார், நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல உங்களது தான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு. ஐயோ அதை எங்கே கொண்டு போனார், அவர் கொஞ்சம் கேளுங்க. ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. அந்த வயசானவர்கிட்ட கேட்டால், ஐயோ நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஏன் என்னாச்சு அப்படின்னு. இல்லை அந்த மற்ற குப்பையெல்லாம் தொட்டிங்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொண்டு போய் போட சொல்லி ஒரு ஆட்டோக்கார்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. இந்த ஆட்டோக்கார்ட்ட கேளுங்க என்னாச்சு, எங்கே போட்டிருக்காங்கன்னு கேளுங்க, நான் போய் கூட எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் கேட்குறேன் சார், கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டார். அப்புறமா மதியானமாக ஃபோன் பண்ணார். சார் ஒரு மற்ற குப்பையெல்லாம் போட்டுட்டாராம், இந்த 2 தொட்டி மட்டும் அவர் வீட்டில் வச்சுருக்காராம் அப்படின்னு. ஐயோ அது எப்படியாவது கொண்டாந்து கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா சாயந்தரமே கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து கொண்டு வந்தது தான் இது, இந்த வேப்பங்கன்று. அந்த ஒரு வேப்பங்கன்று இங்கேருந்துலாம் காப்பாற்றி இந்த ஒரு பப்பாளி இங்கே கொண்டாந்து வச்சு, அன்னைக்கு இந்த வேலியெல்லாம் போடலை, சரி இங்கே நட்டுருவோம் அப்படின்னு கொண்டாந்து நட்டுட்டு மதியம் போய் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே பார்க்குறோம் வெறும் குச்சி தான் இருக்குது.
ஆடுங்க ஃபுல்லாக வேப்ப இலையும் நல்லா சாப்பிடுங்க ஆடுங்க. அன்றைக்கி தான் பார்த்தேன். சாப்பிட்டு முடிச்சிச்சு, வெறும் குச்சி தான் இருந்தது. அப்புறம் முள்ளெலாம் இதுக்கு மேலே போட்டு காப்பாற்றி வச்சுருந்தோம். அப்புறம் திருப்பியும் எல்லாம் தளைஞ்சு இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பப்பாளியும் நல்லா வரணும், வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த 3 செடிகளுடைய வரலாறு மிகப்பெரியது. மிக மகிழ்ச்சி.